வணக்கம். அறிவொளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்குறப்போ, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 2019 மாதம் மாதத்தோட பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் வக்ர நிலைக்கு இருக்குங்கிற காரணத்தினால, அதுவும் புதனோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு மாறுதுங்கிற ரீசனால் ரிஷப ராசிக்கு சிலருக்கு திருப்தியற்ற நிலை, எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதே சமயம் உங்களால் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதுனால, மாதத்தோட ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக போய்க்கிறங்கிறது நல்லது. குறிப்பாக நண்பர்கள் விஷயத்துலேயும் உறவினர்கள் விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கங்க. உங்களில் ஒரு சிலருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை சகித்து கொள்றதுக்கான சூழ்நிலை அமையுங்கிறதுனால, அதாவது சகித்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அமையுங்கிறதுனால, ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. உங்கள் வேலையை உண்டு நீங்கள் உண்டு இருக்கிறது தான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நன்மையை பயக்கக்கூடிய விஷயமா அமையும். எடுத்தோன்னே இப்படி நெகட்டிவாக வருதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னதான் கிரகங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் குருவோட பார்வை பாசிட்டிவாக இருக்கிறதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் சமாளித்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதாவது சங்கடங்கள் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட பணமே இல்லை, உங்கள் நெருங்கிய உறவினர் உங்கள்கிட்ட ஒரு பணம் கேட்டு அதை நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ, அதனால் சில சங்கடங்கள் உருவாகி அவர் போய் வெளியில் வேறு மாதிரியான சொல்கிறதுங்கிற மாதிரியான இந்த மாதிரியான சின்ன சின்ன சூழ்நிலைகள் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்கள் முன்னாடியே இன்னொருத்தர் தப்பாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். பட் இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே மாதத்தோட பிற்பகுதி தாங்க. எடுத்தோன்னா நெகட்டிவாக சொல்லிடணுங்கிறது என்னோட எண்ணம். அதே சமயம் மாதத்தோட ஆரம்பத்தில் ராசிநாதன் சுக்கிரன் நட்பு நிலையில் 9ஆம் வீட்டில் தனித்து யோகமான அமைப்பாக இருக்கார். ஸோ இந்த டைமில் மாதத்துக்கான ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு எதிலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பாசிட்டிவாக அமையும். எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. குறிப்பாக கடன் தொல்லைகள் எதுவுமே இந்த மாதம் இருக்காதுன்னு சொல்லலாம். பண வரவுக்கு காரகமான புதன் நீசமாக இருந்தாலும் வக்ர அமைப்பில் இருப்பதால் பணவரவுகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து பண தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முற்பகுதியும் சரி, பின்னால் வரக்கூடிய ஒரு பகுதியும் சரி, முதல் 15 நாள் பின்னாடி 15 நாள் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வருது. எதிர்கிரக நிலைகள் கொண்ட மாதமாக இருக்கிறதுங்கிறதுனால நன்மை தீமைகள் கலந்தே நடக்கும்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ராசிதான வலிமையாக இருக்கிறதால எதையும் சமாளித்து ஜெயித்து காட்டிடுவீங்க. ஒரு சிம்பிளாக ஏடிஎம்மில் பணம் நிரப்பது போன்ற பெரிய அளவில் பணம் புழங்கும் இடத்துல நீங்கள் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா எப்போவுமே பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறங்க நல்லது. குறிப்பாக அதிகமாக கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணுற இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இளம் வயது குழந்தைகள் இருந்தாங்க, அதாவது பிள்ளைகள் இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாமல் யாரு கூடயும் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆக வேண்டாம். அதாவது இன்னொருத்தரோட பர்சனலான விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதே நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நல்ல பலமாக இருக்குங்கிற காரணத்தினால ஒரு சிலருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாமையே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைகிறதுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகளாக இருக்கும். அதே மாதிரி அரசு தனியார் துறை ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பணிஞ்சு போய்க்கிறதுங்க நல்லது. வேலை தேடும் இளைய பருவத்தினர் விருப்பமில்லாத அமைப்பில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை வந்தாலும் ஏற்றுக்கங்க. ஆன்மீக சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்தெந்த நாட்களில் பணம் வரக்கூடிய நாட்கள்னு பார்க்குறப்போ 5, 6, 7, 10, 11, 16, 18, 19, 20, 21, 23 ஆகிய நாட்களில் பணம் வரும். அதே சமயம் இந்த மாதம் 27ஆம் தேதி காலையில் 8 மணியிலிருந்து 29ஆம் தேதி இரவு 7:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டம் நாட்கள்ங்கிறதுனால இந்த டைமில் குறிப்பாக நீண்ட தூர பயணம் செய்கிறது, இல்லை மிக முக்கியமான ஏதாச்சும் இப்போ டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அந்த டைமில் கம்மி பண்ணிடுங்க. மிக முக்கியமாக அதிக அளவில் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும்.
மற்றபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து பாசிட்டிவான மாதமாக தான் இருக்குது. மாதத்தில் பாதி வரைக்கும். பிற்பகுதி வந்து உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் சில தொல்லைகள் வருங்கிறனால அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு மட்டும் உங்களோட கைப்பொருட்கள் திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பிடிக்காதவர்களை கையில் வந்து, அதாவது தேவையில்லாத நபர்கள்கிட்ட வந்து என்கிட்ட இந்த ஃபோன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களோட தனிப்பட்ட பொருட்களை வந்து மற்றவங்க கிட்ட காமிக்காமல் இருக்கிறங்க நல்லது. நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன விஷயமாவது திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பயந்துட வேண்டாங்க. கிரகநிலைகள் அப்படி இருக்கிற காரணத்தினால தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். இளைய பருவத்தினர் இருக்கிறவங்க வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம், அதாவது இந்த காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பாடம் கிடைக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது பாசிட்டிவான பாடமா நெகட்டிவான பாடமானு நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தா இருக்குது. அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்கத்தை வந்து இளைய சமுதாயத்தினர் கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடைவாங்க. மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பணப்பற்றாக்குறைகள் கொஞ்சம் அகலம்னு சொல்லலாம். அதாவது உங்கள் தேவைக்கான பணம் வரும். முக்கியமாக வந்து விலை உயர்ந்த பொருட்களை வந்து கையாளும் போதும் அதை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுலையும் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக செலுத்த வேண்டியது வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து சிரமங்கள் தீர்ற மாதமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் மனோதைரியம் அதிகமாகும்னு சொல்லலாம். பிரச்சனைகளை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக அந்த மனதிடம் மாறும். மாத ஆரம்பத்தில் வந்து நட்சத்திரநாதன் சந்திரன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதால வந்து மனம் சந்தோஷப்படுமான நிகழ்ச்சிகளை வந்து கண்டிப்பாக நடைபெறும். இளையவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் அஸ்திவாரம் பண்ணுறதுக்கான வேலைகளை இப்போதே நீங்கள் அமைக்கலாம். சிலருக்கு வந்து அந்நியன மத மொழியில் இருக்கிறவங்க வந்து உதவுவாங்கன்னு சொல்லலாம். குறுக்கு வழி சிந்தனைகள் வேண்டாம்ங்கிறது தான் இந்த டைமில் வந்து மிக முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய பலன். மற்றபடி வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.